அன்புக்குரியவர்களே, திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் அப்படின்வாங்க. திருமணம் முடிக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒன்றுங்க. அதிலும் குறிப்பாக பெண்ண பெத்தவங்க தகுந்த மாப்பிள்ளைய தேடி, அந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணி, திருமணம் முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு அவங்களுக்கு ஆயிடுறதை நாம் பார்க்கின்றோம். ஆனா, இதுல கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்று வரை அந்த வரதட்சணை கொடுமை சமுதாயத்தை விட்டு போகவே இல்லங்க. ஏதாவது ஒரு விதத்தில் அந்த வரதட்சணை கொடுமை இருப்பதை நான் பார்க்கின்றோம். இப்ப கூட நீங்க பார்த்தீங்கன்னா, படிப்பு வந்துட்டா எல்லாம் போயிடும் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா கல்விய குடுத்துட்டா வரதட்சணைலாம் கேட்க மாட்டாங்கன்ட்டு. ஆனா நடக்கிறது சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க கல்வி ஜாஸ்தியா இருக்கிறதோ, நல்ல உயர் படிப்பு படித்து நல்ல சம்பாதிக்கிறாங்களோ, அவங்க தான் அதிகமான வரதட்சணை கேட்கறாங்க. அவங்க தான் அதிகமாக பெண்ணிடத்துல இத்தனை பவுன் நகை வேண்டும், இத்தனை ரொக்கம் வேண்டும், இவ்வளவு பணம் ரொக்கம் வேண்டும் அப்படிலாம் டிமாண்ட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு பெண் பணத்தை வாங்கி கொண்டு ஒரு ஆணிடத்திலே சென்றால் நீங்க என்ன சொல்லுவீங்க? அவளும் விபச்சாரி, நடத்தை கட்டவங்க, பாலியல் தொழிலாளி அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அப்போ ஒரு ஆண் கல்யாணம் முடிக்க போற பெண் கிட்ட நகையத்தான் கேட்கறான், ரொக்கத்தை தான் கேட்கறான், காரு கொடு அப்படின்னு கேட்கறான். கூச்சமே இல்லாம இத்தனை 1000 பேருக்கு நீ சாப்பாடு போடணும்னு சொல்லி நிர்பந்திக்கிறான். அப்ப இப்படிலாம் பணத்தை வாங்கிட்டு இவன் அந்த பெண்ணை கட்டிக்கிட்டான்னா, அப்ப இவனை போய் மணமகன் நீங்க சொல்லலாமா? அப்ப அவனை ஆண் விபச்சாரி அப்படிங்கிற சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? அதான காரணம். அப்ப இவ்வளவு கேவலமான இழிவான முறையில் அவன் இருக்கிறான் அப்படின்னா, அவனை எப்படி நம்ம ஒரு கண்ணியமான ஆணுன்னு சொல்ல முடியும்? எப்படி நாம ஒரு கணவன் அப்படிங்கிற அந்தஸ்து அவனுக்கு கொடுக்க முடியும் என்பதை நினைத்து பாருங்கள். உங்க கருத்தை கூட கமெண்ட்ல போடுங்களேன். ஆக அந்த வரதட்சணை கொடுமையிலிருந்து இறைவன் நம் அனைவரையுமே காப்பானாக, சமுதாயத்தை காப்பானாக.